ஓம் ஜெய் சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் நியூ சேனல் நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூ சேனலோட பேர் வந்துட்டு நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். எதுக்கு நெஸ்ட் ஆஃப் ஆர்ட் நீங்க எல்லாம் யோசிப்பீங்க இல்லையா? ஸோ நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்டோட மீனிங் என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். நெஸ்ட் ஆஃப் ஆர்ட், ஆர்ட்னா ஜஸ்ட் டிராயிங், கலரிங், அந்த மாதிரி கிராஃப்ட் அது மட்டும் கிடையாது. நம்ம லைஃப்ல பண்ற எல்லா ஒரு விஷயமே, எல்லா கலை சார்ந்த எல்லா விஷயமே ஆர்ட் தான். ஸோ இந்த நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ல என்னோட டேலண்ட் மட்டும் இல்லாமல், இது நான் மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணலான்னுட்டு இருக்கோம். ஸோ என்னோட டேலண்ட், என்னோட அம்மா, அப்பா, மாமா, அண்ணான்ட்டு எல்லாரோட டேலண்ட்டும் இதில் எக்ஸிபிட் பண்ண போகிறோம். ஸோ எங்ககிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மெஹந்தி, டிராயிங், ரங்கோலி, குக்கிங், டான்சிங், சிங்கிங், இந்த மாதிரி எல்லா விதமான ஆர்ட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸிபிட் பண்ணி உங்ககிட்ட ஷோகேஸ் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் எங்களோட மெயின் எய்மே. ஸோ ரொம்ப நாளாகவே நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஃபைனலி என்னோட மாமாவும் அம்மாவும் சப்போர்ட் பண்ணதுனால நான் இந்த சேனலில் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது நல்லபடியாக வரும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். வேற என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. இதில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. கமெண்ட்ஸில் உங்களோட வியூஸை அண்ட் உங்களோட கான்செப்ட் என்ன, நீங்கள் எப்படி வீடியோஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி we will try to improve ourselves. ஸோ அதுதான், வேற என்ன, எல்லாருமே தயவு செய்து இந்த நெஸ்ட் ஆஃப் ஆர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும். ஸோ டுகெதர் we will all achieve and make this channel grow to a great height and reach a great success. எங்களோட மெயின் மோட்டோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட் ஃபார் யூ, என்கரேஜ்மெண்ட் ஃபார் அஸ். ஸோ நாங்கள் பண்ணுற டேலண்ட்டை சும்மா நாங்களே பண்ணி அப்படி இல்லாமல் அது எல்லார்கிட்டையும் ஷோகேஸ் பண்ணி எக்ஸிபிட் பண்ணி அதனால நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளஸ் எங்களுக்கும் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்ரிசியேஷனாகவும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா விதமான ஆர்ட்டும் இதில் வரும், அஸ்ட்ராலஜியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே இல்லையா, அதனால தான் நான் கொஞ்சம் இவ்வளோ பேசிட்டேன். இல்லைன்னா இவ்வளோ எல்லாம் பேச மாட்டேன், பயப்படாதீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால எந்த ஆர்ட்டை சூஸ் பண்ண போகிறோம்னு தானே பார்க்குறீங்க. நம்ம நெஸ்ட்னாலே பறவைகளோட கூடு இல்லையா? ஸோ அந்த கூடு இல்லை வீடுலேருந்து நம்ம விதவிதமான ஆர்ட்ஸை வெளியே கொண்டு வர போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக எந்த ஆர்ட்டை கொண்டு வர போகிறோம், யாரை வச்சு செய்ய போகிறோன்னு தான் யோசிக்கிறீங்க. எல்லா விஷயமும் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் புள்ளியாரை தான் கும்பிடுவோம், ஆனால் அதுக்கும் முன்னாடி அம்மாவை கும்பிடணும். ஸோ இன்னைக்கு என்னோட அம்மாவை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை பார்க்க போறோம். என்ன ஆர்ட், யார் எங்க அம்மா, எல்லாத்தையும் இப்ப பார்க்கலாம். அம்மா வாங்கோ. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற ரெசிபி ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அது வந்துட்டு கேரட் அல்வா ரெசிபி. எல்லாரும் பார்த்து எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் நல்லபடியா இது பண்ணி கொண்டு வாங்கும். கேரட் ஹல்வா பண்றதுக்கு 2 கப் கேரட், 1/4 கப் எண்ணெய், கொஞ்சம் முந்திரி திராட்சை ஒரு 10 to 15 பீசஸ், அப்புறம் 2 கப்புக்கு 1/2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் பவுடர். இப்போ நம்மளோட கேரட் ஹல்வா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சு 1/4 கப் எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் சூடானதும் நம்மளோட முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் முந்திரி ஃப்ரை ஆகட்டும். இப்போ முந்திரி ஃப்ரை ஆனதும் நம்மளோட திராட்சை போட்டுடலாம். திராட்சை நல்ல பலூன் மாதிரி ஊதி வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதும் அதை எடுத்து ஒரு பிளேட்ல செப்பரேட்டா வச்சுக்கலாம். அதை லாஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ண போறோம்.
பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 2 கப் துருவின கேரட்டை அதே எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். சமையல் பண்ணிட்டு இருக்கிறது எங்கள் அம்மா தான், வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது தான் நான். ஸோ பார்க்கலாம். இதை அதே எண்ணெயில் நல்லா கேரட் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போற கேரட் ஹல்வா வந்துட்டு வித்தவுட் மில்க் அண்ட் வித்தவுட் கீ. ஏன்னா எங்க வீட்டில் எல்லாருக்கும் கீ பிடிக்கும், ஆனால் எனக்கு கீ பால் அவ்வளவா பிடிக்காது. அதனால இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால நம்ம இன்னைக்கு தண்ணி ஊற்றி தான் பண்ண போறோம். ஸோ 2 கப் கேரட்டுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிடலாம். என்னடா இது நெய் இல்லை பால் இல்லை, இது என்ன ஸ்வீட்டுன்னு யோசிப்பீங்க. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, இதுவும் நல்ல ஸ்வீட்டாக டேஸ்டாக அருமையாக தான் இருக்கும். இப்போ ஒரு லிட் போட்டு மூடிட்டு இது கொஞ்ச நேரம் அந்த தண்ணி எல்லாம் சுண்டி வத்துற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ தண்ணி எல்லாம் ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதுவும் ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடி அதை குக் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். பாருங்க, ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாம் வத்திடுச்சு, இன்னும் லைட்டா தண்ணி இருக்கு. இந்த டைம்ல நம்ம சர்க்கரை ஆட் பண்ணா சரியா இருக்கும். பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் அது ஃப்ரை ஆகட்டும். சரியா இருக்கு. இப்போ நம்ம 1/2 கப் சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டோடனே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது குக் பண்ண நம்மளுக்கு அந்த சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் தண்ணியாக தெரியுது. பட் அது குக் பண்ண அந்த சர்க்கரை கேரட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒன்றா கம்பைன் ஆகுறப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அதை மட்டும் நம்ம வெயிட் பண்ணணும். இதே நம்ம மூடி போட்டு குக் பண்ணியிருந்தோம். இப்போ திறந்துட்டு தண்ணி எல்லாம் வத்திருக்கா அப்படின்ட்டு பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஸோ அது வத்துற மட்டும் நல்லா அதை குக் பண்ணிக்கலாம். கடைசியில் இப்போ பாருங்க, எல்லாம் தண்ணியெல்லாம் வத்தின மேலே அந்த நம்ம முதல்ல வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் அதில் போட்டுட்டு ஒரு சிட்டிக்க ஏலக்காய் தூளியும் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் அப்படி குக் பண்ணோம்னா நம்மளோட சுவையான கேரட் ஹல்வா ரெடி. ஹல்வா ரெடியா இருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். லாஸ்ட்ல கொஞ்சோண்டு பாதாமை இப்படி துருவிட்டு அதை அது மாதிரி கார்னிஷ் பண்ணோம்னா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ பார்க்கலாம் அம்மா எப்படி அதை கார்னிஷ் பண்ணுறாங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப டெம்டிங்காக இருக்கு இல்லையா. உண்மையிலேயே சொல்கிறேன், இது எனக்கு ஸ்வீட்டே அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் இது நெய் இல்லாமல் பால் இல்லாமல் பண்ணதுனால சாப்பிட்டேன், அருமையாக இருக்கு.
இன்றைக்கி பண்ண கேரட் ஹல்வா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால கொஞ்சம் அங்கே இங்கே கிளம்ஸியாக தான் இருக்கும். பட் போக போக நாங்கள் பெட்டர் குவாலிட்டி அண்ட் பெட்டராக இன்னும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நல்ல வீடியோஸை கொடுக்குறோம். இன்றைக்கி எங்களோட ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ஆர்ட்டோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். Until then, stay with us in our nest of art. Take care. Bye-bye. Please subscribe, like and share and give your valuable comments to us. Bye-bye.